ரெண்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா கூட்டணி பயங்கரமான ஒரு சலசலப்புல பிரியிற ஸ்டேஜ்ல இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. நேற்று நடந்த கூட்டத்துல ஸ்ட்ரெயிட்டா காங்கிரஸுக்கும் அதே போல ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அகிலேஷ் யாதவ் அதே போல சிவசேனா, சிபிஎம் அப்புறம் திருமாவளவன் போன்றவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, பகிரங்கமான கேள்விகள் வச்சிருக்காங்க. இத முதல்ல அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணிருக்காரு, ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. காங்கிரஸ் ஒரு சில மாநிலங்கள்ல தன்னிச்சையா செயல்படுறாங்க. தேசிய லெவல்ல கூட்டணி கட்டமைப்பில் இருக்கிறவங்க ஏன் மாநில கட்டமைப்புக்கு வர மாட்டேங்கிறாங்க, அந்த கூட்டணி கட்டமைப்புக்கு வர மாட்டேங்கிறாங்க, தன்னிச்சையா செயல்படுறாங்க. ஒரு சில விஷயங்களுக்காக அந்த மாநில கட்சி எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, சிபிஎம் தரப்புல இருந்து கூட கேரளாவில் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது சிபிஎம்முக்கும் பாஜகவுக்கும் கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனாரு. அது எந்த அளவுக்கு உண்மைக்கு மாறான செய்தி. ஆனா இப்ப இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, அதை தெளிவுபடுத்தணும் ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்னு அவங்கள டைரக்டா கேள்வி வச்சிருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளணும், இந்த ஆதிக்கம் செலுத்துகிற விஷயத்திலிருந்து கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முழுக்க முழுக்க சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் சொல்ற கருத்து எல்லாமே திமுக சைட்ல இருந்து உள்வாங்கி வைத்தாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. சோ இதுக்கு எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கிற விதமா ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்தந்த மாநில சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பிரச்சாரங்கள் மேற்கொண்ட கருத்துக்களை முன் வச்சேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சர்வசாதாரணமா கடந்துட்டு போயிறாரு. ஆனா இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு, இந்தியா கூட்டணியை அசைத்து பார்க்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு தலைவர்கள் செயல்பட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த இந்தியா கூட்டணி உடைய போகுது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.